நாம மகிழ்ச்சியாக போன வாரம் 2 வாரமாக மோசஸ் முத்துமாலை என்று சொல்லப்படுவதற்கான ஒரு சகோதரரை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் குறித்து ஏன் இவ்வளவு தூரம் தொடர்ச்சியா நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இதுவரைக்கும் கூகுள்ல கூட இவரை பத்தி தேடி கண்டுபிடிக்க முடியாத ஒரு வெளியில தெரியாத இருந்த ஒரு மிஷினரிய, ஒரு ஷாலம் மிஷினரி ஏற்றி கொண்டிருந்ததான அந்த ஊழியத்தின் மூலமாக தான் இப்ப தெரிஞ்சுக்கிற முடியுது. அதனால அவர் செய்ததான ஊழியம் ரொம்ப முக்கியமானது. அவரை பற்றி அறிந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னா, அவரை குறித்து இன்னும் தெரிந்து கொண்டோம்னா, அவரை போல நாமளும் நம்முடைய ஊருக்கு ரொம்ப முக்கியமான ஊழியர்களை செய்ய கர்த்தர் உதவி செய்வார் என்று விருப்பத்தோட தான் இவ்வளவு ஆழமா அவங்களை பற்றியே கற்று கொண்டிருக்கிறோம். அதுல போன வாரம் நான் முடித்ததான பகுதி என்ன அப்படின்னு சொன்னா, அவர் கோவில்பட்டியில இருக்கிற ஒரு சிஎஸ்ஐ திருச்சபையின் பேராயராக ஒரு ஐயர் போட்டு, தாமஸ் ஐயர் என்று சொல்லப்படுகிற ஒரு ஐயர் அவர் ஊழியத்துக்காக கோவில்பட்டியில ஊழியம் செய்ய அனுப்பினார். ஊழியத்துல நல்ல மாற்றங்களை கண்டார். ஆனா அவருக்கு திருப்தி இல்லை என்று போன வாரம் நம்ம கேட்டு முடித்தோம். அதோட தொடர்ச்சியை இன்று நாம் பார்க்க போகிறோம். அப்படி திருப்தி இல்லாத, ஒரு மன நிறைவு தராத ஊழியத்தில் அவர் செய்து கொண்டிருந்த அந்த ஊழியம் ஆண்டவருடைய கிருபையில நல்ல வளர்ந்தது. கோயில்பட்டியில நல்ல ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அவருக்கு திருப்தி இல்லை அப்படிங்கிற மாதிரி மன சந்தோஷமா அவர் இல்லை அப்படிங்கிறத பார்த்தோமே, அந்த தாமஸ் ஐயர் விருதுபட்டி அப்படின்னு சொல்லி இன்றைக்கு இருக்கிற விருதுநகர் அந்த ஊர்ல அவர் ஊழியத்திற்காக அனுப்பி வைத்தார். கோயில்பட்டியில குடும்பங்கள் எல்லாம் வைத்துவிட்டு விருதுநகர்ல போய் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். கொஞ்ச நாட்கள் சிஎஸ்ஐ சார்பாக அந்த சுத்தி இருக்கிற கிராமங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து நல்ல அந்த திருவிழால ஊழியம் செய்து கொண்டிருந்தார். ஒரு நாள் அவர் திருப்தி இல்லாத இந்த மன நிலவில தேவ சமூகத்துல போய், ஆண்டவரே நான் ஊழியம் செய்கிறேன், ஆனா ஒரு நிறைய பார்க்க முடியலையே, அதனால நான் என்ன செய்யணும்னு நீ திட்டம் பண்ணிருக்கீ அப்படின்னு ஜெபத்துல அமர்ந்து தேவ சமூகத்துல கேட்கிறார். அப்போ ஆண்டவர் ஒரு தரிசனத்தை காண்பித்தார். அதாவது எந்த அடையாளமும் இல்லாம ஒரு அரை நிர்வாக கோலத்துல மனுஷங்க சரியான அறிவு படிப்பறிவு இல்லாதவர்கள் சொல்லி அவங்களை பார்த்தாலே தெரியுது. மலைவாசிகள் அப்படின்னு சொல்லி காட்டுவாசி ஜனங்கள் போல அவங்களை பார்த்தாலே தெரியுது. அப்படி அவர் கண்கள் தேவ சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருந்த போது அவருக்கு முன்பதாக இப்படிப்பட்ட ஜனங்கள் அதிகமா அறிவில்லாம சுற்றி திரிவது போல அவங்களை அதிகமா தரிசனத்துல அப்படி பார்த்துட்டு ஒரு நிமிஷத்துல அந்த ஜனங்கள் மறந்துட்டாங்க. என்ன ஏது ஒண்ணும் புரியல, குழப்பத்துல இருந்து கொண்டிருந்தார். அப்ப ஜெபத்துல திரும்ப ஆண்டு கேட்டார், இது யாரு, இந்த ஜனம் எங்க இருக்காங்க, இவங்க கிட்ட போடுமா, என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லி திரும்ப அவர் தேவ சமூகத்துல கேள்விகளா கேட்கலாரா. அப்ப ஆண்டவர் தெளிவா அவருக்கு ஒரு ஞாபகத்தை உருவாக்கி கொடுத்தார். அவர் அவருடைய தகப்பனார் வீட்டுல வாலிப நாட்கள் இருந்த போது அவங்க நல்ல ஒரு பெரிய பண்ணை வீட்டு சார்ந்த குடும்பம் அப்படிங்கிறதுனால அந்த குடும்பத்திற்கு, அந்த ஊருக்கே சில மருத்துவ உதவிகளை, சில மருந்துகளை இயற்கை முறைப்படி காட்டுகள்ல கடந்து சென்று, கேரளாவுக்கு சுத்தி இருக்கிற பல கிராமங்கள்ல காடுகள்ல கடந்து சென்று இயற்கை ரீதியா சில மருந்து பொருட்களை எடுக்கிறதுக்காக இவர் மாத்திரம் அவங்க சொந்தக்காரங்களோட இணைஞ்சி காட்டு ஜனங்கள் வசிக்கிற கிராமத்துக்கு போய் அவங்க கிட்ட போய் மருந்துகளை வாங்கிட்டு வந்த ஞாபகம் இவருக்கு வந்தது. அப்போ அந்த பார்த்த அந்த ஜனங்கள் மாதிரிதான் ஆண்டவர் காட்டின தரிசனத்துல காட்டின ஜனங்களும் இருந்தாங்க. நம்ம இதே ஜனங்களை நம்ம பார்த்துருக்கோமே, எங்க பார்த்தோம் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போதுதான் ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்தி காட்டினார். வாலிப நாட்கள்ல அவர் மருந்துக்காக காட்டு பகுதிக்கு கடந்து போன அந்த ஜனத்தை பார்த்த ஞாபகம் இவருக்கு வந்தது. உடனே ஆண்டவர் இங்கதான் ஊழியம் செய்ய என்ன அனுப்புகிறார் போல அப்படின்னு சொல்லி நல்ல ஜெபித்து அவருடைய சமூகத்துல அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு தீர்க்கமா அங்கதான் நான் உங்க ஊழியத்துக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்ன பிறகு 1901ஆம் ஆண்டு விருதுபட்டியிலிருந்து சுமார் 25 மைல் தொலைவில் இருக்கிறதால மேற்கு புறமா இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலையின் மலையடிவாரத்துல வசிக்கிறதான கிராம மக்கள், அவங்கள பள்ளியர் மக்கள் அப்படின்னு பேர் சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க ஊரையோ அடையாளமோ அவங்க எங்க இருக்கிறாங்களோ
மனுஷனை கர்த்தர் போகும்படி அவரோட வார்த்தையினால் அவருக்கு உணர்த்தி அவருக்கு தரிசனத்தை காண்பித்தார். இதை கேட்ட உடனே இவரால் அமைதியா இருக்கவே முடியல. இவங்க அதாவது இப்ப நம்மளுக்கு ஒரு ஊர் தெளிவா தெரிஞ்சு அந்த ஊருக்கு போகணும்னு அடையாளம் தெரிஞ்சு பாதை தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம தைரியமா கிளம்புவோம் தனியா போகிறதுக்கு. ஆனா ஆண்டவர் யார் மனுஷனுடைய நிலையை மட்டும்தான் காண்பித்தார், அவங்க எங்க இருக்கிறாங்க அப்படின்னு. ஆனா அவங்க என்ன இருக்கு, யார் வசிக்கிறாங்க, அங்க சரியான ஆதாரம் உண்டா, வசதி உண்டா, எதுவுமே தெரியாம தன்னுடைய 6 பிள்ளைகளையும் மனைவியாகிய அண்ணம்மா கையில ஒப்படைச்சிட்டு அவங்க அண்ணம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க, நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் காடு கரை கல்லு மண்ணு எதுல ஏறி இறங்கினாலும் விழாம பாதுகாக்கணும்னா இந்த வீட்டுல உட்கார்ந்து நீ ஜெபிக்கிற ஜெபம் என்ன பாதுகாக்கும், அதனால எனக்காக ஜெபித்துக்கோ, நான் ஊழியத்துக்காக கடந்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்ப்பு இல்ல. அந்த அம்மா ஒரு என்ன நீங்க இப்படி சொல்றீங்க, இத்தனை பெரிய ஊர்ல என்னை விட்டுட்டு போக போறீங்களா, பிள்ளைங்களை விட்டு எதையுமே கேள்வி கேட்கல. ஆண்டவர் சொல்லிட்டா போங்க அப்படின்னு அனுப்பி வச்சிட்டாங்க. அவருக்கு என்னைக்கு வீட்டை விட்டு கிளம்புனாரோ அன்னையில இருந்து அவருடைய ஜெபம், அண்ணாவுடைய ஜெபம் அவர் அடிக்கடி சொல்லியிருக்கிறார். அநேக நாட்கள் கால் செருப்பு போட்டு நடந்தாலும் அவர் நடக்கிற அந்த பாதை கண்ணு முரடுமா கண்ணு முரடுமா இருக்கிற அந்த பாதையில அவர் நடக்கும்போது நிறைய தவறும் போதெல்லாம் ஏதோ ஒரு கரம் வந்து தாங்குறத அவர் அதிகமா உணர்ந்திருக்கிறாங்க அந்த காட்டு பகுதியில. அதற்கு முக்கிய காரணம் என் மனைவியாகிய அண்ணாவுடைய ஜெபம் அப்படின்னு அவர் அதிகமா அதை சொல்லியிருக்கிறார். இப்படி அந்த பள்ளியர்கள் மத்தியில ஊழியர் செய்வதற்காக இந்த மோசஸ் முத்துவாலை என்று சொல்லப்படுகிற சகோதரர் கடந்து போனார். அவரை குறிச்சு கொஞ்சம் கற்றுக்கொண்டார். யார் மூலமா? சிஎஸ் ஐயர் சங்கத்தின் ஐயர் SS கார் மற்றும் அல்கர் அப்படின்னு சொல்லப்படுகிறாங்க. 2 ஐயர்களுடைய உதவியோடு அங்க இருக்கிற ஜனங்களை குறித்து சில காரியங்களை கற்றுக்கொண்டார். அங்க போன யார் திரும்பி வந்ததா பார்த்ததுல கேள்விப்பட்டதுல, நீங்க போக ஆண்டவங்க கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஊழியக்காரர்களுக்கு உதவி செய்யறோம் ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைத்துட்டாங்க. கையில ஒரு பரிசுத்த வேதாகமத்தை மாத்திரை எடுத்துக்கொண்டு மாற்று துணியாக ஒரு வஸ்திரத்தை ஒரு மாற்று துணியை எடுத்துக்கொண்டு கையில எடுத்துக்கொண்டு நடக்க ஆரம்பித்தார். அப்படி காடு கரையெல்லாம் நடந்து ஒரு இடத்துல ரொம்ப ஒரு அழுகுரல் சத்தம் போல யாரோ ஒரு சாட்டையால அடிக்கும் போது ஒரு மனுஷன் எப்படி தத்துவாரோ அப்படி பயங்கர அடிக்கிற சத்தம் கேட்டு அந்த சத்தம் கேட்கிற திசை நோக்கி இவர் நடக்க ஆரம்பித்தார். இவ்வளவு நேரம் நடக்கும் ஒரு மனுஷனை கூட கண்ணில பார்க்க முடியல. இப்படிப்பட்ட சத்தம் கேட்கிற அந்த திசை நோக்கி இவர் நடக்க ஆரம்பித்த போது அந்த சத்தம் கேட்கிற திசைக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து நின்று பார்த்தா அரை வகை ட்ரெஸ், ஒரு சின்ன அரை மட்டும் கட்டி இருக்கிறதால ஒரு சின்ன ட்ரெஸ்ல ஒரு மனுஷன் பயங்கரமா சாட்டையால அடித்து கொண்டிருக்கிறான். அதை வாங்கிட்டு ஒரு 10-20 ஜனங்கள் அவங்கள பயங்கரமா அடிச்சு கொண்டிருக்கிறாங்க. இதை கேட்டு இந்த தூரத்துல இருந்து பார்த்துட்டு அது யாரு, இவங்க யாருக்கு அடிக்கிறாங்க அப்படின்னு எதையும் தெரியாம அதுவே நான் இங்க வந்து நிக்கிறேனே இங்க என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு நிமிஷம் கண்ண மூடின போது ஆண்டவர் தரிசனத்துல காண்பித்தா அதே ஜனங்களை இப்ப அவர் கண்ணு முன்னாடி பார்க்கிற மாதிரி ஆண்டவர் காண்பித்தா. சரியான இடத்துக்கு வந்துட்ட, இதுதான் உனக்கு நீ கர்த்தர் கொண்டு வந்த இடம், போ இந்த ஜனத்துக்கு மத்தியில என்னை பத்தி சொல்லுவதற்காக தான் உன்னை கூட்டிட்டு வந்த ஆண்டவர் தைரியமா அவருடைய காதுல தேவன் சொன்ன வார்த்தையை கேட்டுக்கொண்டு அப்படி அடித்து கொண்டிருக்கிற ஜனத்துக்கு முன்னாடி போய் நின்று அவங்களை தடுத்து ஏன் அடிக்கிறீங்க, எதுக்கு கஷ்டப்படுறீங்க, இவர் பாஷை அவங்களுக்கு புரியல, அவர் பாஷை இவருக்கு புரியல. ஆனா போய் நடுவுல நின்று தடுத்து அடிக்க வந்தவங்க தடுத்துட்டாங்க. இத பார்த்து அடி வாங்கிட்டு இருந்த மனுஷங்க இவர் பின்னாடி போய் ஒளிய ஆரம்பிச்சாங்க. இது யாரு புதுசா வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்மளுக்கு இன்னொரு அடிமை சிக்கிட்டு அப்படின்னு நினைச்ச மாதிரி அடிச்சவங்க எல்லாம் ஓரமா ஒதுங்கி நின்று இருந்த போது என்ன ஏன்னு விசாரிக்கிறாங்க. அப்போ அடிச்சுக்கிட்டு இருந்த ஜனத்தை குறித்து அந்த ஜனங்கள் சொல்றாங்க, இவங்க இந்த காட்டை குத்தகைக்கு வாங்கி இங்க இருக்கிற பொருட்கள் எல்லாம் பணம் கொடுத்து குத்தகைக்கு வாங்கி இருக்கிறாங்க. அவங்களுக்கு பேர் பாட்டக்காரர்கள் அப்படின்னு பேரு. அவங்கதான் எங்களுக்கு எஜமான். நாம என்ன வேலை செஞ்சாலும், நாம என்ன கஷ்டப்பட்டு எவ்வளவு மருந்து உபகரணங்களை அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தாலும் எங்களை அடிச்சு கொடுமைப்படுத்துறதா எங்களோட வேலை அப்படின்னு அங்க இருக்கிற ஜனங்கள் சொல்லி இவர் கேட்டு தெரிந்து கொண்டார். உடனே
இதையும் பார்த்து இந்த ஜனங்கள் இவரை பத்தி யோசிச்சு இவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு ஒரு நிமிஷம் அமைதியா அவங்களை பார்த்துட்டே நின்றுட்டு இருந்த போது ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் அப்படின்னு சொன்னார். உடனே என்னை அடிச்சவங்களையும் நாங்க என்ன வேலை செஞ்சாலும் எங்களை அடிச்சு கொடுமைப்படுத்துறவங்களையும் இப்படிப்பட்ட மனுஷங்களை தானே இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம். இப்போ புதுசா ஒருத்தர் வந்து இயேசுக்குள்ள நேசிக்கிறான்னு சொல்றாரா, யார் அவர் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்கலாங்க. அப்படி கேட்கும் போது முதலாவது இவங்களுக்கு புரியுற மாதிரி இவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடியே நடக்க மாட்டார். எல்லாரும் நடக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க பின்னாடியே நடக்க போனார். எல்லாரும் உங்களை பார்த்து ஆச்சரியமா பார்த்தாங்க. நம்ம எல்லாம் அரைகுறை ட்ரெஸ்ல தான் இருக்கோம். இவர் என்னன்னா வெள்ளையை தொலைவா துப்பா போட்டு ஒரு கையில முக்க வச்சுட்டு வந்திருக்கிறாங்க. இவரை எப்படி நம்ம ஊருக்குள்ள கூட்டிட்டு போறது அப்படின்னு எல்லாரும் பங்குக்குள்ளே பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படி பேசிட்டு இருக்கிறத கேட்டு இவர் கொஞ்சம் கூட யோசிக்காம மனசுக்குள்ள ஜெபிச்சுட்டே ஆகவே எனக்கு இவருக்கு புரியுற வார்த்தையை சொல்லிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே அவர் பின்னாடி நடந்துட்டே இருந்தார். கடைசியில அவங்க குடியிருக்கிற குடிசைகளுக்கு நடுவுல எல்லாரும் அவங்க குடிசைக்குள்ள போய் சேர்ந்தாங்க. எல்லாரும் உள்ள போய் அவைகளை கொடுத்தவர்கள் கண்ணன் தனியா அந்த கிராமத்தின் மையத்துல நின்று கொண்டிருக்கிறார். அப்போ என்ன செய்யறதுன்னே தெரியல, என்ன பேசணும்னே தெரியல. உடனே முழங்கால் போட்டு எந்த ஜனமும் இப்ப என்னுடைய சத்தத்தை கேட்டு ஓடி வர போறது இல்லை, என்ன நான் பேசுறது உங்களுக்கு புரியாது, அதோட நான் என்ன செய்யணும் எனக்கு சொல்லித்தாங்க. என்ன பேசுறதுன்னு தெரிஞ்சிருக்கிறேன், நான் பேசுறது தெரிஞ்சிருக்கிறேன், என் ஆண்டவர்கிட்ட பேச போறேன் அப்படின்னு நடு மையத்துல முழங்கால் போட்டு அவருடைய சமூகத்துல கேட்கலாம். அவங்க அதிகமா அவர் அப்படி நடு மையத்துல நின்று ஜெபிக்க 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 அந்த பழியர்கள் கிட்ட என்ன வார்த்தை பேசணும்னு இவர் அறியாம ஆண்டவரே வார்த்தையை சொல்லி தந்தாராம். அத்தனை கூட்டத்தும் எல்லாரும் குடிசைக்குள்ள போய் உட்கார்ந்துருக்கிறவங்களா இவர் கண்ணை மூடி பழியர்கள் பேசுற வார்த்தையாவே இவர் பேசினாரே அப்படின்னு அவங்க இவர் பேசுற வார்த்தையை புரிஞ்சுக்கிட்டு வேகமா வீட்டுக்குள்ள இருந்து எல்லாரும் ஓடி வந்தாங்க. ஓடி வந்து இவர் என்ன பண்றாருன்னு பாக்குறதுக்காக நடு மையத்துல முழங்கால் பட்டுங்க மோசஸ் முத்துமாலையை சுத்தி போது கிட்டத்தட்ட 200 அறவர ட்ரெஸ்ஸோட ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் பெரியவங்களும் எல்லாம் வந்து நின்றாங்க. யார் வந்தா, யார் கூட்டா, இவங்க யார் கூட்டிட்டு வந்தா இப்படி கண்ணை திறந்து பார்க்கவே முடியல. கண்ணை திறக்கவே விடாதபடி ஆரியானவர் அவர் அப்படியே முழங்காலே நின்று இயேசுவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வைத்தாராம். அப்படி பிரசங்கித்து எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, என்ன நடந்துச்சுன்னு சொல்லி வருகிற வாரத்துல நம்ம பார்ப்போம். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், அடிமைப்படுத்துற ஜனத்தின் மத்தியில வசித்தாலும் ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். ஆண்டவர் நேசிக்கிறார் என்பதை உணர்ந்தா, ஆண்டுடைய நேசத்தை உணர்ந்தா, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை தர ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரை விடுவிப்பார், ஆசீர்வதிப்பார்.